வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கின்றோம் என்று நாம் ஒரு முறை திரும்பி பார்ப்பது நல்லது. குறிப்பாக பெண் பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும்? பெண் பிள்ளைகளை நாம் மகாராணி போல் வளர்க்கின்றோம். அவள் சிறு வயதில் இருந்து குமரியாகின்ற வரையில் அவள் சிறு பிள்ளை. அதன் பிறகு அதுவரைக்கும் நாம் எந்த கட்டுப்பாடும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவள் பெரிய மனுஷியான பிறகு நாம் என்ன செய்கின்றோம்? இன்னும் மகாராணி ஆக்குகிறோம். அவளை படிக்க வைக்கின்றோம். பெரிய பெரிய படிப்புகளை படிக்க வைக்கின்றோம். அதன் பிறகு நல்ல வேலை வாங்கி கொடுக்கின்றோம். சம்பளத்தை கை நிறைய பெற்றுத்தர வைக்கின்றோம். அதன் பிறகு வாழ்க்கை நிறைவடைந்ததா? இல்லை. அப்பொழுதுதான் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை தொடங்குகின்றது. கை நிறைய சம்பளம் வந்து விட்டது. இனி அவளை என்ன செய்ய வேண்டும்? கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே ஒரு சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. என்ன சக்கரம்? பிள்ளை பெற வேண்டும், அந்த பிள்ளையை நன்றாக வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும், அந்த பிள்ளையை நல்ல இடத்திலே கட்டி கொடுக்க வேண்டும், அவள் குடும்பம் நடத்த வேண்டும், அவளுக்கு நல்ல குழந்தை பெற வேண்டும். இவ்வளவுதான். இந்த சக்கரம்தான் உலகம் எங்கும் எல்லாருக்கும் பொதுவான சக்கரம். நீங்கள் கோடீஸ்வரனாக இருந்தாலும் இந்த சக்கரம்தான் சுற்றும். ஆகவே நீங்கள் வறுமையிலே இருக்கின்ற சாதாரண குடும்பத்திலே இருப்பவராக இருந்தாலும் இதே சக்கரம்தான். குடும்பம் நடத்த வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை நோக்கம். இல்லறத்தை சிறப்பாக நடத்த வேண்டும். அந்த இல்லறத்தை சிறப்பாக நடத்துவதற்கு நம்முடைய பெண் குழந்தைக்கு நாம் சொல்லிக் கொடுத்தோமா என்பதுதான் இன்றைய கேள்வி. ஆகவே நாம் பிள்ளைகளை வளர்க்கின்ற போது வெளியிடத்திலே வந்து யாராவது பெண் கேட்கின்ற போது அந்த எருமைக்கு ஒண்ணுமே தெரியாது, இது ஒரு பட்டம் மாதிரி கொடுக்குறீங்க, ஒண்ணுமே தெரியாம வளர்த்துட்டோம், இப்படியெல்லாம் சொல்வதிலே பெருமை கொள்கின்றீர்களே, இது உங்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி தரும். நீங்கள் பிள்ளை பெரிய மனுஷி ஆன பிறகு கல்வியோடு சேர்த்து சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். தினமும் வீட்டை கூட்டு, சின்ன சின்ன வேலைகள் எல்லாம். தினமும் வீட்டை சுத்தப்படுத்து, கண்டிப்பாக சுத்தப்படுத்து என்று சொல்ல வேண்டும். பாத்திரங்களை கழுவி வை, பாத்திரங்களை கழுவி அழகுபடுத்தி வை என்று சொல்ல வேண்டும். பாத்ரூமை கழுவ சொல்ல வேண்டும். மிக முக்கியமான வேலை. பெண் குழந்தைகள் பாத்ரூமை கழுவ வேண்டும். இதில் மிகப்பெரிய தத்துவம் ஒன்று இருக்கிறது. இந்த பாத்ரூமை கழுவுகின்ற போது மனதிலே எந்த சஞ்சலமும் இல்லாமல் கழுவினால் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு, பக்குவப்படுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகவே பாத்ரூமை கழுவுங்கள், கழுவ சொல்லுங்கள் உங்கள் குழந்தைக்கு. துணியை அவளுடைய துணியை அவளவே துவைக்க சொல்லுங்கள், அவளவே இஸ்திரி பண்ணி அவளாகவே எல்லாவற்றையும் செய்ய சொல்லுங்கள். ஒரு விருந்தினர் யாராவது வந்துவிட்டால் அவர்கள் முன்பு கால் மீது கால் போட்டு உட்கார சொல்லாதீர்கள். இன்னும் ஒன்று, எந்த ஆண் வந்தாலும் அல்லது எந்த பெண் வெளியிடத்திலிருந்து வந்து விட்டாலும் அவள் துப்பட்டாவை போட சொல்லுங்கள், துப்பட்டாவை போட சொல்லுங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் பழகி கொடுக்கின்ற போது நீங்கள் கல்யாணம் முடித்து கொடுக்கிற அந்த இடத்திலே போய் இவள் இந்த விஷயங்களை கற்றுக்கொள்வாள். நீங்கள் சொல்லலாம், பெண் என்பவள் அதையெல்லாம் செய்ய வேண்டுமா? பாத்திரத்தை கழுவ வேண்டுமா? சமைத்து கொடுக்க வேண்டுமா? மாமியாருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமா? இதையெல்லாம் பெண் அடிமை இல்லையா? பெண் சுதந்திரத்தை பறிக்கக்கூடியது இல்லையா? இதெல்லாம் வேஸ்டான வார்த்தைகள். இதையெல்லாம் செய்கின்ற போது உங்களுக்கு ஒரு பக்குவம் வரும். குடும்பம் நடத்துவதற்கு ஒரு சக்தி கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்.
அருமை பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு இதை பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் வளர்க்கின்ற முறையில்தான் அங்கே இருக்கும். ஆகவே மாமியாரை மதிப்பது என்பது பெண் உரிமையோ இல்லை எந்த சட்டத்திலும் வராது. பெண்ணை கஷ்டப்படுத்துவதாக அமையாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்லிக் கொடுப்பது விட்டு கொடுப்பது. கல்யாணம் முடித்து கொடுக்கிறோம், நாம் ஏதோ மேலோட்டமாகத்தான் பார்க்க முடியும். அந்தரங்க விஷயங்களில் ஆராய்ந்து பார்க்க முடியாது. இந்த பெண் இந்த பெண்ணுக்கு பையனுக்கு சரியாக வருவாள், அந்த பையனுக்கு இந்த பெண் சரியாக வருவாள் என்று நாம் கணித்து ஒரு கணிப்பை தான் கணித்து கொடுக்க முடியும். ஆகவே அங்கே போன பிறகு அந்தரங்கத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அதை சமாளித்து அனுசரித்து நடக்க வேண்டும். இந்த பக்குவம் வருவதற்கு இந்த வேலைகளெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு குழந்தைகளுக்கு இந்த வார்த்தைகளே கற்றுக் கொடுப்பதில்லை. போகின்ற இடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க மறந்ததின் விளைவாக அங்கே போய் எதிர்த்து பேசுகிறது. மாமியாரை எதிர்த்து பேசினால்தான் பெண் உரிமை காக்கப்படும் என்று எந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? மாமியார் இன்னொரு தாய் என்று நினைத்தால் உனக்கு அன்பு பெருகும், மகிழ்ச்சி பெருகும். கணவனே கொஞ்சம் தன்னை விட நான் தான் சம்பளம் வாங்குகிறேன் நிறையா, ஆகவே நீ என்ன வாங்குகிறாய் என்று சண்டை போட்டு கொண்டிருந்தால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே விரிசல் ஏற்படும். ஆகவே விரிசல் ஏற்பட்டு விட்டு கண்ணை கசக்கி கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டால், ஒரு பெண் வாழவெட்டியாக வீட்டுக்கு வந்து விட்டால் அந்த பெண்ணின் வாழ்க்கை, அந்த பெண்ணை விட அவளுடைய பெற்றோர்களுக்கு வலி அதிகம். புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அடிப்படையாக இன்றைக்கு வளர்ந்து வரும் உலகத்திலே கல்வியை கற்று படிப்பை அதிகப்படுத்தி சம்பளத்தை அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றோமே தவிர வாழ கற்றுக் கொடுக்கவில்லை. ஆகவே வாழ கற்றுக் கொடுங்கள் இந்த பெண்களுக்கு. இன்றைக்கெல்லாம் நீங்கள் அந்த குடும்ப விவாகரத்து, குடும்ப நல நீதிமன்றத்திலே போய் பார்த்தீர்கள் என்றால் கணக்கில்லாத விவாகரத்து வழக்குகள் வந்து நிற்கின்றன. எதற்கு? இவைகளெல்லாம் இப்படி விட்டு கொடுக்காத நிலையில்தான் இப்படி வந்து நிற்கின்றார்கள். எதற்கெடுத்தாலும் வேகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். கல்யாணம் முடித்த 3 மாதத்திலே வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள், 6 மாதத்திலே விவாகரத்து பெற்று வந்து விடுகிறார்கள். உங்கள் வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கையா? இது மன நிம்மதியை பறித்து விடும். நான் குடும்பம் புருஷன் இல்லாமலே வாழ்ந்து காட்டுவேன், காட்டலாம், தவறில்லை. ஆனால் அது வாழ்க்கை அல்ல. நம்முடைய பெரியவர்கள் அதை வாழ்க்கையாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. கணவனும் மனைவியோடும் கடைசி வரை வாழ வேண்டும். கணவனும் மனைவியும் இல்லறத்தை இனிதாக நடத்த வேண்டும். கணவனும் மனைவியும் ஒருமொத்த கருத்தோடு வாழ வேண்டும். ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அப்படி விட்டு கொடுத்து வாழ்வதற்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுத்தீர்களா? கொடுக்கின்றீர்களா? கொஞ்சம் யோசியுங்கள். ஆகவே பெண் உரிமையை பற்றி எல்லாம் இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பெண் உரிமையும் பாதிக்கப்படாது. பெண் என்பவள் ஒரு பிரபஞ்ச சக்தி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பெண் என்பவள் ஒரு பிரபஞ்ச சக்தி. அதை ஆக்கப்பூர்வமாக்குவதும் அழிவு சக்தியாக மாற்றுவதும் ஒரு பெற்றோரின் வேலை. ஆகவே புரிந்து கொண்டு தன்னுடைய குழந்தையை செல்லம் கொடுக்காமல் கண்டித்து வளர்த்து ஒரு கட்டத்திற்கு பிறகு நீங்கள் அந்த பெண்ணுடைய 25 வயதுதான் உங்களோடு இருக்க முடியும். அதிகபட்சம் இந்த காலத்தில் 26, 27. ஆனால் அதற்கு பிறகு அவள் கடைசி காலம் வரை மற்ற வீட்டிலே, கணவன் வீட்டிலே, மாமியாரிடத்திலே, மற்ற குடும்பத்தோடு தான் ஒட்டி உறவாட வேண்டும். அதுதான் வாழ்க்கை. இதுதான் இயற்கையினுடைய நியதி. அந்த நியதியை நீங்கள் கற்றுக் கொடுக்க மறந்தால் உங்கள் குழந்தை உங்கள் வீட்டிற்கு திரும்பி வருவதற்கு நீங்களே காரணமாகிவிடாதீர்கள். தயவு செய்து உங்கள் குழந்தைகளை வேலைக்கு செல்கின்றாளா, சென்று விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்ய சொல்லுங்கள்.
உங்களுக்கு சமைத்து தர சொல்லுங்கள். அந்த சமையலை பார்த்து நீங்கள் பாராட்டுங்கள். ஒரு குழந்தைக்கு ஒரு தந்தை என் மகள் நன்றாக சமைத்தாள் என்று சொல்லி பாராட்டுகின்ற பத்திரம்தான் உலகத்திலே மிகச்சிறந்த பத்திரம். காரணம், எனக்கு இந்த சுவையான உணவை தருகின்றவள் போகின்ற இடத்திலே சுவையான உணவை கொடுப்பாள் என்று அந்த தந்தை நினைக்கின்றார். அதுவே அவருக்கு மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. அருமை நண்பர்களை, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் பெண் குழந்தைகளுக்கு நல்லவைகளை சொல்லிக் கொடுத்து அவளை ஆக்கப்பூர்வமான சக்தியாக மாற்றி நீங்களும் சந்தோஷமாக இருங்கள், அவளையும் சந்தோஷமாக இருக்க விடுங்கள். நன்றி, வணக்கம்.